மேலறை தியானம் ஜூலை மாதம் 9ஆம் திகதி வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பிரிசில்லா கிளெமெண்ட், புளோரிடா, USA. தலைப்பு கடவுளை நம்புதல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 25ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். மதுவுக்கு அடிமையாயிருந்த தகப்பனுடனும் மனநிலை சரியாக இல்லாத தாயுடனும் நான் வளர்ந்தேன். ஆனால் எனது மூத்த சகோதரியே எனக்கு எல்லாமாக இருந்தார். எனது சகோதரிக்கு மார்பு புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்ட போது அவளை குணப்படுத்தும்படி தினமும் ஜெபித்தேன். ஆனால் இளம் வயதிலே அவர் காலமான போது கடவுள் மேல் எனக்கு கோபம் வந்தது. அவரது பிரிவின் துக்கத்தை தாங்க முடியாமல் தந்தையின் வழியை பின்பற்றினேன். அப்படியே 12 வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய போது போலீசாரிடம் அகப்பட்டேன். அவர்களிடம் கெஞ்சி மன்றாடி கோர்ட்டுக்கு போகாமல் தப்பினேன். நான் மாற வேண்டும் என்று அன்று தீர்மானித்தேன். அதற்கான புனர்வாழ்வு நிலையத்தினருடன் தொடர்பு கொண்டு அவர்களின் வழிநடத்தலில் என்னை மாற்றிக்கொண்டேன். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல முழுவதுமாக மாறி இப்போ 15 வருடங்களை கடந்து விட்டேன். ஆவிக்குரிய ஒழுங்குகளான ஜெபம், வேத வாசிப்பு ஆகியவற்றை பின்பற்றி கடவுளுடன் கோபித்தது தவறு என்பதை உணர்ந்து மன்னிக்கப்பட்டு அவரை நம்பி அவருடன் ஐக்கியமானேன். இப்போ எனது தேவைகளை நிறைவேற்றி என்னை ஆசீர்வதிக்கிறார். எந்த நிலையிலும் அவரை மட்டும் நம்புவோம். ஜெபம். அன்பான தகப்பனே, எந்த நிலைமையிலும் உங்களை மட்டும் நம்ப உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எமது வாழ்க்கையில் கடவுளுடன் கோபிப்பதில் எந்த பிரயோசனமும் இல்லை. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.